Hello friends, welcome to Lukshika Samel. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshika Samelல subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல குண்டு குண்டா விரிசல் இல்லாத ஜூசியான குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் MTR குலாப் ஜாமுன் mix எடுத்துர்க்கேங்க. இது ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீல ஒரு பாக்கெட் எடுத்துர்க்கேன் 160 கிராம். கூடவே 2 ஏலக்காய் 3/4 கிலோ சர்க்கரை எடுத்துர்க்கேன். நீங்க வந்து MTR குலாப் ஜாமுன் mix தான் எடுக்கணும் இல்ல வேற எந்த mix வேணாலும் எடுத்து இப்படி செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துர்க்கேன். அதுல நம்ம எடுத்து வச்சு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஆட் பண்ணிட்டு கூடவே 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும். எதுல நம்ம சர்க்கரை எடுத்தோமோ அதிலே தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அளவும் சர்க்கரை அளவும் ஒரே அளவா இருக்கணும்ங்க. அப்பதான் நமக்கு சுகர் சிரப் கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சிட்டு கைவிடாம கொஞ்ச நேரம் கலந்து விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இது கொதி வரதுக்கு 10 ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம எப்படி செக் பண்றதுன்னா இதுக்கு பாகுபதம் எதுவும் இல்ல. கையில இந்த மாதிரி தொட்டு பாத்தீங்கன்னா லைட்டா பிசுபிசுன்னு இருக்கும். பாருங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஆறக்கூடாதுங்க. நம்ம வந்து அந்த குலாப் ஜாமுன் பால் செஞ்சு போடும்போது லைட்டா வெதுவெதுப்பா இருக்கணும். வேணும்னா அப்ப சூடு பண்ணிக்கலாம். இப்போ நான் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய பிளேட்டா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தாம்பூல தட்டு சொல்வாங்கல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம பிசைறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம மாவை கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கட்டி கட்டியா இருக்கும் சில டைம். நான் வந்து இன்னைக்கு பால் ஊத்தி பிசைய போறேன். உங்களுக்கு பால் வேண்டாம்னா நீங்க நார்மல் தண்ணி கூட எடுத்துக்கோங்க. பால் வந்து நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சு எடுத்துர்க்கேங்க. பால் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அழுத்தி பிசைய வேண்டாம். சும்மா லைட்டா பிசைஞ்சு ஒன்று சேர்ந்தா போதும். பாருங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து சின்ன சின்ன பால் சைஸா எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ எந்த சைஸ்ல வேணுமோ நீங்க எடுத்துக்கோ. சில பேர் வந்து நீட்டா தரட்டுவாங்க. நான் ரவுண்ட் ஷேப்ல இந்த சைஸ்க்கு தரட்டி எடுத்துக்கிறேன். உருண்டை உருட்டும் போது ரொம்ப அழுத்தி உருட்டாதீங்க. லைட்டா 2 கை வச்சு உருட்டி எடுத்தா போதும். இப்போ பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தண்ணியா எடுத்து வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பால்ஸா போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைல வைக்காதீங்க. இப்போ பால்ஸை கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்பதான் நமக்கு எல்லா சைடுமே ஒன்று போல பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சு நல்லா கோல்டன் கலர்ல மாறி வந்திருக்கு. ஸ்டவ் ஹைல வைக்காதீங்க. மீடியத்திலே வச்சு செய்யுங்க. இப்போ நம்ம எடுத்து தனியா வச்சிடலாம். இந்த பால்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இப்போ எல்லா பால்ஸையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க ஒன்று போல நல்ல கலர் ஆகியிருக்கு. விரிசல் இல்லாம வந்திருக்கு. இப்போ சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சுல. நம்ம இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் சுகர் சிரப்ல போட்டுடலாம். நம்ம சேர்க்கும் போது சுகர் சிரப் லைட்டா வெதுவெதுன்னு இருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா லைட்டா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சுகர் சிரப்பை இந்த ஜாமுன் மேல லைட்டா இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் ஊற விட்டுடலாம். நல்லா ஊறி வரும்போது தான் அந்த சுகர் சிரப்போட நல்லா இருக்கும் டேஸ்டா. இப்போ பாருங்க ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆகியிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க நல்லா ஊறி இருக்கு. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பாருங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.